ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மஷ்ரூம் கிரேவி. எல்லாத்துக்குமே மஷ்ரூம் ரொம்ப பிடிக்கும், கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும். அதை நம்ம வீட்டிலையே எப்படி டேஸ்டியாக செய்யலான்னு பார்க்கலாம். கம் ஆன், லெட்ஸ் கோ. இப்போ நம்ம மஷ்ரூம் கிரேவிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு மஷ்ரூம். நான் இன்றைக்கி 250 கிராம்ஸ் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த 250 கிராம்ஸுக்கு தேவையான சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மசால் பொடி, அடுத்து மல்லித்தூள், அடுத்து சீரக பொடி. அவ்வளோதான் கைஸ், இதுதான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ நம்ம மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் ஆயில் ஊற்றிக்கிடுவோம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கிடுவோம். மஷ்ரூம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம மஷ்ரூம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து சீரகத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகத்தூள் எப்போவுமே கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா அப்புறம் சீரக வாசம் தான் அடிக்கும். நெக்ஸ்ட்டு மசால் பொடி. மசால் பொடி நாங்கள் வீட்டிலையே பிரித்து வச்சுருப்போம். நாங்கள் அந்த மசால் பொடி தான் நான் ஆட் பண்ணுறேன். மசால் பொடி நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ
நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நெக்ஸ்ட் வந்து சால்ட், நம்ம தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். திருப்பி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து வாட்டர் ஊற்ற வேண்டாம். காளான் வந்து கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ இந்த மசாலா எல்லாமே கொஞ்சம் அதிலே குக் ஆகட்டும். நீங்கள் வந்து லிட்டு மட்டும் போட்டு ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி வைங்க ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு. இந்த மாதிரி நீங்கள் சும்மா லிட்டு, தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், லிட்டு மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு. கொஞ்சம் அதுவாகவே குக் ஆகட்டும். அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா குக் ஆகும். ஓகே, இப்போ 2-3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி லேசாக தண்ணி விட்டுருக்கும். ஸோ இதிலே கொஞ்சம் மசால் வந்து நல்லா நம்மளுக்கு குக் ஆகிருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சால்ட்டு, ஸ்பைசஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம திருப்பி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். திருப்பி கொஞ்சம் எல்லாமே ஆட் பண்ணேன். சால்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதே மாதிரி காரத்துக்கும் கொஞ்சம் ஸ்பைசஸ் கொஞ்சம் ஆட் பண்ணேன். அதே மாதிரி நீங்களும் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து குக்கரை மூடிட்டு சத்தம் வரவும், நம்ம விசில் வரவும் சிம்மில் போட்டு 10 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய டேஸ்டி மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடும். ஓகே, நான் இப்போ குக்கரை மூடிட்டு வெயிட் வச்சிடலாம். ஸோ சத்தம் வரவும் நம்ம சிம்மில் போட்டு 10 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். 10 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. இங்கே பாருங்கள், நம்மளுடைய மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி வந்து பார்க்குறதுக்கு வந்து சிம்பிளாக தான் இருக்கும். பட் ஆனால் இந்த கிரேவி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், பாய். ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஈஸியான மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நீங்களும் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த கிரேவி வந்து நம்ம சப்பாத்தி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வெரைட்டி ரைஸ்க்கு கூட நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.